திடீர்னு ஒரு நாள் உங்க வேலையிலிருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் ஆகலாம். அந்த 3 மாசம் வரைக்கும் உங்களுக்கு எந்த சேலரியுமே வந்துட்டு இருக்காது. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து வர டிவிடெண்டை வச்சு உங்களால அந்த 3 மாசத்தை ஓட்டி இருக்க முடியும். அது எப்படி உங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. அது என்னங்கிறதும் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை செக் பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனி கிட்டத்தட்ட 38% டிவிடெண்ட் ஈல்ட் வச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன் ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டாவே இந்த வருஷம் 38,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு 38,000 அப்படிங்கிற அளவுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. இதுவே நீங்க 10 லட்சம் போட்டிருந்தா 3,80,000 அப்படின்ற அளவுக்கு டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது ஒரு ரொம்பவுமே பெரிய லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்துட்டு இருக்கு. நிறைய டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு 80%, 40%, 75% அப்படின்ற அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒருவேளை லக்ல நீங்க இந்த ஷேரை பாட்டம்ல போய் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும், டிவிடெண்ட் ஈல்டும் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க பாட்டம் நினைச்சு ஒரு இடத்துல வாங்குறீங்க, பட் அதுக்கப்புறமும் அது 40%, 75% கீழே விழுந்து அதுக்கப்புறம் 38% டிவிடெண்ட் கொடுத்துச்சுன்னா அதுல எந்த யூஸும் இல்லை நமக்கு. இந்த எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸோட இன்வெஸ்டர்ஸ் பேட்டர்னை போய் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில அதிகமா ஸ்டேக் வச்சிருக்கிறது அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸா தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 75% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க டிவிடெண்டை எடுத்து அவங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத அர்த்தம். இந்த ஷேரை லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 2022 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% அப்படின்ற அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. உங்க பணத்தை நீங்க சும்மா பேங்க்ல வச்சிருந்தாலும் அவங்க 2% அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்க கரெக்டான பிரைஸ்ல வாங்கியிருந்தா பரவாயில்ல. இன்னும் தப்பான பிரைஸ்ல வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 30% இருந்து 40%க்கு மேல லாஸ் பண்ணிருப்பீங்க. சோ பேசிக்கா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் ஈல்ட் நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான அப்ரோச்சா இருக்காது. எப்பவுமே ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷனுக்காக மட்டும்தான் நீங்க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு HCL ஷேர் பிரைஸை பார்ப்போம். இந்த HCL ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 3.78% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் ஈல்ட் தராங்க. அதே அவங்களோட ஸ்டாக் பிரைஸை கடந்த 20 வருஷத்துக்கு பார்ப்போம். 2005 இந்த ஸ்டாக்ல நீங்க ஒரு 55 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3000% அப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவே இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ்ல நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ அது கிட்டத்தட்ட -55% அப்படின்ற அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஆனா நீங்க சொல்லலாம் இதுக்கு முன்னாடி 38% டிவிடெண்ட் ஈல்ட பார்த்துட்டு இப்போ இருக்கிற 3% ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஒரு டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது 2%க்கு மேல இருந்தாலே அது ரொம்பவும் நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். HCLக்கு இன்னைக்கு 3.78% டிவிடெண்ட் ஈல்ட். அதாவது அதுல இன்னைக்கு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது இன்னைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன இருக்கோ அது கூட கம்பேர் பண்ற ஒரு டைனமிக்கான விஷயம். இன்னமும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா HCLல கடந்த ஒரு வருஷத்துல நமக்கு 54 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. அந்த 54 ரூபாயை இன்னைக்கு ஷேர் பிரைஸ் கூட கம்பேர் பண்ணி அந்த பெர்சன்டேஜா பார்க்கும் போற வர வேல்யூ தான் இந்த டிவிடெண்ட் ஈல்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1420 ரூபாய் அப்படின்ற அமௌண்ட்ல இந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 54 ரூபாயை 1424 டிவைட் பண்ணிட்டு 100 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 3.78%. அதுதான் இந்த டிவிடெண்ட் ஈல்ட். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கழிச்சு ஒரு பேட் நியூஸ்னால இந்த ஷேர் 1400 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு கீழே விழுகுதுன்னா 54 டிவைட் பை 1000 இன்டூ 100 அப்படின்னு போட்டோம்னா 5.4% அப்படிங்கிறது இந்த ஷேரோட டிவிடெண்ட் ஈல்டா இருக்கும். அதாவது 3.78% இருந்து 5.4% அப்படின்ற அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு. ஆனா ஷேர் பிரைஸ் 1400 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 20% லாஸ். இந்த கேஸ்ல டிவிடெண்ட் ஈல்ட் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் நம்ம நல்ல ஸ்டாக் சொல்லுவோமா? கிடையாது. ஒரு ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டை விட அதோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்ட்னா என்னங்கிறது ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றப்போ டிவிடெண்ட் ஈல்டுல எப்பவுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணும்போது 100% இல்ல 600% டிவிடெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ ஒரு கம்பெனி 600% டிவிடெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஷேர் 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 600%னா 6000 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க இந்த இடத்துல 600%, 800% சொல்றது அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூல இருந்து சொல்ற வேல்யூ. உதாரணத்துக்கு அப்ப பார்த்த HCL இப்பவும் பார்க்கலாம். HCLோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். அப்போ அவங்க 600% டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டிவிடெண்ட் அமௌண்ட் 12 ரூபாய் அப்படிங்கறது தான் இங்க அர்த்தம். இந்த 600%, 800% கம்பெனி சொல்றது நமக்கு பெருசா யூஸ் கிடையாது. அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அன்னைக்கு அந்த ஷேரோட பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நமக்கு முக்கியம். வீடியோட ஸ்டார்டிங்ல 2% டிவிடெண்ட் இருந்தாலே அது ஒரு ரொம்ப பெரிய நம்பர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் நான் சொல்றேன்னா இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் கொண்ட பேக்கேஜ் தான் நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிஃப்டி 50ல ITC, NTPC மாதிரி ஹை டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்கு. இந்த நிஃப்டி 50 1.7% அப்படின்ற அளவு தான் டிவிடெண்ட் கொடுக்கும். இதுல சில கம்பெனிஸ் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கும், சில கம்பெனிஸ் டிவிடெண்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆவரேஜா 1.7% அப்படின்ற அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க நிஃப்டி 50ல. உதாரணத்துக்கு இந்த 10 கம்பெனிஸை பாருங்க. இந்த 10 கம்பெனியுமே நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் வச்சிருக்கு. அதே மாதிரி ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிஸும் கூட. இந்த லிஸ்ட்டை நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50 அப்படின்ற இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். நிஃப்டி 50ல எப்படி 50 கம்பெனிஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ்லயும் 50 கம்பெனிஸ் இருக்கும். இந்தியாவில் இருக்க நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்க டாப் 300 கம்பெனிஸ் எடுத்து
அதிலிருந்து நல்ல டிவிடெண்ட் தர டாப் 50 கம்பெனியை சூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எந்த கம்பெனிலையுமே ஒரே பாயிண்டில் 10% அதுக்கும் மேலே அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது டிவிடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை கொண்ட இண்டெக்ஸ்னு சொல்லலாம். இந்த இண்டெக்ஸே வெறும் 3.4% அப்படின்ற அளவுக்கு தான் ஆவரேஜாக டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 3%ங்கிறதே ரொம்ப ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டை நம்மளே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் screener.com போயிட்டு 3%க்கும் டிவிடெண்ட் ஈல்ட் அதிகமாக இருக்க மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணுறோம். அதுலேயும் எனக்கு ப்ராஃபிட்டபிளான கம்பெனிஸ் வேணும் அப்படிங்கிறதுனால கடந்த 5 வருஷத்தில் 10%க்கும் மேலே ப்ராஃபிட் பண்ண கம்பெனிஸை மட்டும் போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து ROEயும் ROCயும் 12%க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த 2 பேராமீட்டரும் கம்பெனியோட கேபிட்டல் அவங்க எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்களா, நம்மளோட ஈக்விட்டிக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். இந்த 2 பேராமீட்டரை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கமெண்ட்ல ROE அண்ட் ROCA அப்படின்னு போடுங்க. நானே கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இதுவும் இல்லாமல் எனக்கு கண்டிப்பாக அது பெரிய கம்பெனிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத ஃபில்டரில் போட்டுக்கிறோம். இப்படி ஃபில்டர் பண்ணோம்னா நமக்கு ஒரு 12 கம்பெனிஸ் கிடைச்சிருக்கு. இந்த 12 கம்பெனிஸில் இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம போட்ட எந்த கண்டிஷனுமே அந்த எக்ஸ்சேஞ்ச் சொல்யூஷன் மீட் பண்ணியிருக்காது எக்ஸப்ட் டிவிடெண்ட் ஈல்டை தவிர. ஸோ இதில் அதிக டிவிடெண்ட் ஈல்ட் 9%க்கும் மேலே IOCL கொடுத்துருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா GE ஷிப்பிங் கம்பெனிங்கிறது 3%க்கும் மேலே டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க கம்பெனிஸே கிட்டத்தட்ட 4% அப்படிங்கிற அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குது. ஸோ மாதம் 20,000 டிவிடெண்ட் ஈல்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்துருவோம். மந்த்லி 20,000னா வருஷம் 2,40,000. அப்போ இந்த 2,40,000 4% டிவிடெண்ட் ஈல்ட்ல நீங்க உருவாக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க 60 லட்சம் ரூபா அப்படின்ற அளவுக்கு பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கணும். ஸோ இந்த 60 லட்சம் ரூபாயை வெறும் அந்த 12 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா இருக்காது. அது ரொம்பவுமே ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான வேவா இருக்கும். ஸோ நீங்க இந்த நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 50 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி மாசம் 20,000 ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அதோட டிவிடெண்ட் ஈல்ட் அரௌண்ட் 3.4%. எந்த ஒரு காமன் இன்வெஸ்டரும் ஒரே ஃபண்ட்ல 75 லட்சம் ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு காமன் இன்வெஸ்டருக்கு 2% டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டா இருக்கும். ஸோ ஒரு நார்மல் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 20,000 மாசம் டிவிடெண்ட்ல இருந்து மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் அரௌண்ட் 1,75 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு கிளியரா என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் மாசம் வெறும் டிவிடெண்டை வச்சே அவங்க செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோல ரொம்பவுமே அதிகமான வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது இருக்கும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா மாசம் 300 400 ரீசார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட்ல இருந்து இன்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கணும். இந்த மாதிரி டிவிடெண்ட் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. முதல் டிஸ்அட்வான்டேஜ் இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான விஷயம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10 கம்பெனி சூஸ் பண்ணி ஒரு 4% டிவிடெண்ட் ஈல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரீங்க. பட் ஒரு சில நாள் போன உடனே அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறதையே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க கொடுக்கணுங்கிறத எந்த அவசியமும் கிடையாது. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிவிடெண்டே வருது. ஆனா அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ரொம்பவுமே கீழே விழுந்துருச்சுன்னா அந்த டிவிடெண்டோட வேல்யூ உங்களுக்கு பெருசா தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க 10% டிவிடெண்ட் தராங்க. அப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் 10,000 கிடைச்சிருக்கும். பட் அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 50,000 விழுந்துருச்சுன்னா அந்த டிவிடெண்ட்ல உங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. உங்களுக்கு 40,000 லாஸ்ட்ல தான் இருக்கீங்க. மூணாவது பிரச்சனை டாக்ஸேஷன். அதாவது கேபிட்டல் கெயின் டாக்ஸை விட டிவிடெண்ட்னு கட்டுற டாக்ஸ் நமக்கு எப்பவுமே அதிகமா இருக்கும். அதனால அதுல இருந்து வர ப்ராஃபிட் பெரிய வேல்யூவா இருக்காது. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிவிடெண்ட் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தோம்னா வெறும் குறிப்பிட்ட ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாவது அடி வாங்கிச்சுனாலோ இல்ல அந்த ஸ்டாக் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ பெருசா அடி வாங்கியிருக்கும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல டிவிடெண்ட்ல மட்டுமே உங்களோட மந்த்லி இன்கம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும்னா உங்க போர்ட்ஃபோலியோட வேல்யூ ரொம்பவுமே அதிகமாக இருக்கணும். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா மந்த்லி இன்கம் ஒரு 10,000 15,000 உங்களுக்கு பார்க்கலாம் வெறும் டிவிடெண்ட் மூலியமா மட்டும். அதுவும் இந்த 10,000 15,000 மட்டும் நீங்கள் வச்சு ஒரு மந்த்தை ஓட்டணும்னா நீங்கள் சிங்கிளாக இருக்கணும். உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக வெறும் டிவிடெண்ட்ஸ்ல இருந்து மட்டும் உங்கள் மந்த்லி செலவை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்டே. ஸோ நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் அதிகமாகிட்டே வரும். அதோட பை ப்ராடக்டாக டிவிடெண்ட்டும் அதிகமாகிட்டே வரும். ஸோ நீங்கள் டிவிடெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் ஆகலாம் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது தான் உங்க ஃபோக்கஸா இருக்கணும். இல்ல உங்களுக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ உருவாக்குறது தான் கோல் அப்படி இருந்துச்சுன்னா பாண்ட் இன்வெஸ்டிங் பக்கம் போறது தான் பெட்டர். பாண்ட் இன்வெஸ்டிங்னா என்ன, அது எப்படி பண்றோங்கிறது ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். பை.